தூத்துக்குடி பகுதி தான் இருக்கிற இடத்துல அம்மன் கோயில் இருக்குது தன்னுடைய வீட்டு பக்கத்தில். என்ன அம்மன் இருக்காடா? நீ எந்த ஊர் தூத்துக்குடில? கால் உண்டு. என்ன செய்யணும் உனக்கு? ஹோட்டலை பற்றி எனக்கு கொஞ்சம் கவலை தான். கால் வந்துட்டு வா. இப்போ ஏற்கனவே நிறைய பணங்கள் நஷ்டமாயிருக்கு. முதலீடு கடன் வாங்கி போட்டுக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க, சம்பளத்தை கூட சரியாக கொடுக்க முடியாமல் இருக்கிற. இதுக்கெல்லாம் இரவும் பகலும் முடிச்சது தான் மிச்சம். கதை ஒன்றும் நடக்கலை. இந்த ஹோட்டலுக்கு மந்திரிகத்தால் எதுவும் நடந்திருக்கா அல்லது இயற்கையிலே இருக்கா? தொழில் நடக்குமா, அடைச்சி போட்டு வேற எங்கேயும் வேலைக்கு போகலாமான்னு ஒரு குழப்பத்தில் வந்திருக்க. உண்மையா? 3 மாதம் ஓட்டு, உனக்கு பணமும் தரேன், தொழிலையும் நல்லாக்கி தரேன். அதுக்கடுத்து வெகு விரைவில் இடமாற்றம் தந்து முன்னேற்றி தரேன். இந்த அப்படி நல்லாரும், நீ கெட்டு போயிட மாட்டேன். அப்படி சந்தோஷமாக இருந்துக்கா. ஓடு. கர்மசாமிக்கு அப்படியா? தூத்துக்குடி சொல்லமாடசாமி கோயில் அருகில். யாருப்பா மாடசாமி கோயில் எங்கேப்பா இருக்குது தூத்துக்குடியில் உனக்கு? கரெக்டுப்பா. காலில் வந்துட்டு வா. கசாப்பு கடை தெரியுது, கேட்டு பார்ப்போம். அந்த ஏரியாவில் கசாப்பு கடை இருக்கையா? கசாப்பு கடை கால் வந்துட்டு வா. உன் ஏரியா தான், போய்ட்டு வா. கறி தொங்குச்சு, அதான் பார்த்தேன். 1 கிலோ வாங்கிக்கிடுது என்ன? அந்த பகுதியில் இசக்கியம்மன் தெரியுதாளா? எங்கே இருக்குது இசக்கியம்மன்? பக்கத்தில் வா. உனக்கு இப்போ என்ன தரணும்னா, பிள்ளைக்கு இந்த காலை பிடி பார்ப்போம். இந்த விரல கண்ணை மூடு. ஆம்பளை பையன் பிறப்பான். திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பேரை வைடா. இந்த வருஷமே குழந்தை ஜனனமாகும், வெற்றி அடைவார். மகிழ்ச்சியாக என்னை பார்க்கவா. கர்மசாமிக்கு திருநெல்வேலி பாட்டு யாருக்குப்பா பாட தெரியும்? பாட்டு பாட தெரியுமா? அத்தானு நான் தானே, சட்ட பொத்தானு நீ தானே, உன்னை மலை போல நினைச்சிருக்கேன். வாங்க விறுவிறுன்னு அடுத்தவங்களுக்கு சொல்லணும். மைக்கை கொடுங்க கையில். மைக்கு செக் பண்ணிட்டீங்களா? இந்தாப்பா. இந்த பாட்டு என்ன ராகத்தில் போட்டிருக்காருப்பா எம்எஸ் விஸ்வநாதன்? ஆமாம், திருவருள் செல்வர். என்ன ராகத்தில் போட்டிருக்காரு? நல்ல அருமையான பாடல், சிவத்துவம் மிகுந்த பாடல், நல்ல பாடல். என்ன வேணும் உங்களுக்கு? கண்ணு காலில் வந்துட்டு வாங்க, அது அடுத்து பேசுவோம். கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்து நினைக்க. உன்னுடைய சம்பந்தங்கள வீட்டு பக்கம் போனேன். நிறைய வைக்கோல்கள், விவசாய பூமிகள்லாம் இருக்குது அந்த பகுதி, அந்த ஏரியாவில். ஆனால் அந்த பெரிய மனிதனுடைய மனநிலைகள் உன் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நற்குணத்தில் இல்லை. வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் அவனுடைய உள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு தேவை சொத்து, பணம், இதுதான் வேணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு மருமகாட்டை என்ன வார்த்தை பேசக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் அவன் பேசுகிறான். அதனால் தன்னுடைய ஒழுக்கத்துக்கும் மானத்துக்கும் பங்கம் வந்துருமோன்னு சொல்லி உன் பிள்ளை பயப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நிலையில் அங்கே வாழ்வதும்
தாழ்வதும் ஒன்று தான். இனி அங்கே இருக்கவா வேண்டாமாங்கிற குழப்பம் அவள் உள்மனதுக்குள்ளே இருக்குது. இந்த கொடுமையிலிருந்து நீக்கி நிம்மதியாக வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. சென்னைக்குள்ளே போகிறேன், ஆனால் வயக்காடாக காட்டுது. எப்படி இது? அது ஒரு ஆராய்ச்சியாக இருக்கு. அந்த சம்பந்தம் கலந்தவங்களுடைய உறவினர்கள் முன்னோர்களெல்லாம் நிறைய விவசாயம் ஒரு காலத்தில் வச்சுருந்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பகுதியினுடைய டாக்குமெண்ட் இவங்க கையிலே இன்னைய வரை கிடைக்கல. அந்த பகுதியில் அவங்களுக்கு சொந்தமானது. இப்போ உன் பிள்ளையினுடைய நேரம் இவ்வளோ நாளும் துன்பத்துக்குரிய நேரம். ஆனால் இப்போ நல்ல டைம் வந்தாச்சு. அவளுக்கு எதிர்ப்பு இல்லாமல் நான் நல்லா வாழ வச்சு தந்துடுறேன், குழப்பம் இல்லாமல் இருக்க வச்சுருந்தேன். அதே மாதிரி உன் பையனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது உனக்கு. ஆம்பளை பையன் பிறப்பான், சுந்தர வடிவேலன் அப்படின்னு பேர் வை. என்ன பேர்? சுந்தர வடிவேலன். கால் ஒன்று சொல்லலாம். ஒரு முறை ஆந்திரா தேசத்துக்கு சென்று திருப்பதி வெங்கடனை கும்பிட்டு வர சொல்லிடு. போக வேண்டியிருக்காங்க. நீ யாருடா? பையனா? பக்கத்தில் வாங்க. உன் ஒய்ஃப் எங்க? திருப்பதி வெங்கடாச்சலபதியை ஒரு முறை கும்பிட்டு வந்துக்கா. வெற்றி அடைந்து வாங்க. இந்தாப்பா. ஆவணி பிரமோத்சவத்து சமயத்தில் குழந்தை ஜனனமாகும். இந்தா உன் பிள்ளைக்கு இந்த விபூதியை கொண்டு கொடு. மனத்தை அடங்கி நிம்மதியாக எந்த குறையில்லாமல் வாழ வச்சு தரேன். தைரியமாக இருங்க. கர்மசாமிக்கு திருநெல்வேலி எல்லை கடன்களால் என் வாழ்க்கையும் சொத்தும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு காட்டு வந்தது யார்? கடன்கள். என்னடா கடன்? உன் பேர் என்னடா? நீயும் பாட்டு பாடுவியா? அப்படியே ஆக்கி போடு. சரி, இது என்ன ராகம்னு கண்டுபிடிக்க முடியாது. என்ன சுரத்தில் தொடங்கியிருக்காருன்னு தெரியலையா? அது ஒன்றும் தப்பு இல்லையா? அதுதானே உயர்ந்த ஞானம் உலகத்தில். நல்லா அருமையாக பாடுறார். நல்லா இருக்கு. சரி, நல்லா இருக்கு. கோவை முரளி அண்ணன் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். சரி, ஓகே. கால் வந்துட்டு வாங்க. வாப்பா தம்பி வா. திருநெல்வேலியில் எங்கடா இருக்க நீ? சொந்த ஊர் கைத்தாரு இருக்கிறது திருநெல்வேலியில் 5 விஸ்வநாதபுரத்தில். திருநெல்வேலி உன்னுடைய ஊரை தாண்டி போனோடனே ஒரு கம்மாய் கரை வருது. அந்த ஏரியாவில் சொலமாட சாமி இருக்கார் இல்லையா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வீட்டில் ஒருவருடைய ஆரோக்கியத்தில் குறையும் வேதனையும் இருக்குது. அதையும் செம்மையாக்கி உயிர்கண்டம் இல்லாமல் மாற்றி தந்தால் போதுமில்லா? வேறு என்னப்பா வேணும்? படிப்பை மாற்றிடுவோம். கல்யாணத்தை முடித்து வைக்கிறதுக்கு அவளை சம்மதிக்க வைக்கேன். ஜெயிச்சுக்கா. படிப்பு செட் ஆகாது சொன்னால் அர்த்தம் இருக்கும் 1000. படிக்க வச்சோன்னா போகிறோன்னு சொல்லி போய்ட்டா. ஒரு நல்லா சந்தோஷமா இருடா. அடிக்கடி என்னை பார்த்துக்கா மகனே. சரியா? அடுத்து பேசுவோம். அக்காளை பற்றி பின்னால் பேசுவோம். கர்மசாமிக்கு நான் பெற்ற பிள்ளையை செம்மையாக்கி கொடுன்னு காட்டு வந்தது யார்? பையனா? பையனை பற்றி காட்டு வந்தது யார்? கால் வந்துட்டு வாக்கா. முல்லை மலர் மேலே மொய்க்கும் பண்டு போலே. எங்கே இருக்காரு தம்பி? எங்கே போயிட்டாக? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆச்சு. மாமா விட்டு வரமாட்டான். கையை பிடிச்சிக்கா. பக்கத்தில் வா. கண்ணை மூடிக்கா. இன்னும் 1.5 வருஷத்துக்கு உன் பையன் அங்கே தான் இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கா. எப்படி இந்த மயக்கம் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு சின்ன எண்ணம் உன் உள்ளத்தில். எதுவும் மருந்து மாயத்தை போட்டுட்டாங்களோன்னு ஒரு சின்ன கடுப்பு உன் மனசுக்குள்ளே. உண்மையா இல்லையா? நடந்ததெல்லாம் உண்மை தான். ஆனாலும் மனசு மாறக்கூடிய முறை வந்தாச்சு. இந்த பங்குனி மாதத்துக்கு பிறகு உங்கள்கிட்ட தொடர்பு கொள்வான்.
இங்கே வந்து போய் இருப்பான். அதுக்கு அங்கிட்டு நிலையாக இடம் மாறும். கல்யாணமும் வேண்டாம்னு சொல்றான். அங்கே எல்லாமே இருக்குது தாய் பராசக்தி. உண்டா ஜெயிச்சுட்டார், போய்ட்டு வா. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு அதே திருநெல்வேலி பகுதி பொண்ணை பற்றி கேட்க வந்தது. நாம் பெத்த மகனே நடராஜா, இது உன் பிள்ளையாம்மா எங்கே கட்டி கொடுத்துருக்கு? அப்படியா? உனக்கு திருநெல்வேலி எந்த இடம்? கால் வந்துட்டு வரலாம். யாரு? வரலாம். இது பேய் கோளாரா நாய் கோளாரா? ரெண்டு பேருக்கும் பிடித்தமான வாழ்க்கை அமையலை. மனக்கோளாறு இருக்குது. உடல்நிலை அடிக்கடி படுத்துது. உண்மையா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? வீட்டுக்குள்ளே போயிட்டாலே தலை சுற்றுறது மாதிரி உளைச்சலும், கழுத்து படபடப்பும், திடீர்னு படுத்தா எந்திக்க முடியாத புலப்பமும் இருக்குது. இருக்கா? வீட்டுக்கு பின்னால் நீரோடும் பகுதி இருக்கா? சுலமானசாமி இருக்காரா? அதை தாண்டி போனால் வேற ஒரு கிராமத்துக்கு போயிடலாமா? போயிடலாம்ல? கால் வந்துட்டு வா. இது செய்வன கோளாரா? இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. மாந்திரிகத்தால் சில துயரங்கள் நடந்திருக்கு. புரியுதா? அதனால் இதை மாற்றி தரேன், தைரியமாறு, குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். போதுமில்லா? மாற்றிடுவோம், தைரியமாக இருங்க. 3 முறை என்னையை பார்க்கவா? அமைதியாக இருக்கா? வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னையை வந்து பாரு. இந்த கனியை வச்சுக்கா. பௌர்ணமி அன்னைக்கு வா, வெத்தி மாலைக்கு தரேன். வா பக்கத்தில், புனிதமாக்குவோம். பிள்ளைய வர சொல்லுங்க, போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு வீட்டுக்குள்ளே பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு இருக்க. என்னடா உங்கள் அப்பனுக்கும் உனக்கும் பிரச்சனையா? டங் டங் டங். கால் வந்துட்டு வாங்க. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சரி, அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? நீ உங்கள் அப்பா அம்மாட்ட பேசிக்கிடுவியா? கால் வந்துட்டு அதையும் மட்டும். குடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என் பாட்டு இல்லையோ? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அவங்களுடைய தூற்றுதலாலும் கெட்ட எண்ணங்களாலும் உனக்கு எந்த ஒரு உதவியும் இதுவரை கிடைக்கல. உன்னுடைய சுய அறிவையும் உழைப்பையும் வச்சு தான் வண்டி ஓடுது. இந்த நிலைகள் மாறுமா அல்லது எங்கள் வாழ்க்கை இப்படி தான் ஓடிடுமாங்கிற ஒரு பயம் உன் மனசில் இருக்குது. அவங்க 2 பேருக்கும் ஒரு துர்போதனை நடக்குது. துர்போதனை. நீங்கள் திசைமாறி போனதுனால அவங்களுடைய ஆயுளுக்கே கண்டம் இருக்குன்னு கதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த குழப்பம் தீர வேண்டும் அப்படிங்கிற நிலைமை. புரியுதா உனக்கு? அதில் உன்னுடைய தாயாருடைய மனம்தான் ரொம்ப கல்லாக இருக்குது. பெண்ணென்றால் பேயும் இறங்கும், தாயை போல் தயாவர குணம் யாருக்கும் இல்லை என்று தத்துவம் 1000 இருந்தாலும் உன்னுடைய தாய்க்கு மனசு கல் போல தாண்டா. அவன் மனசு மாறுமான்னு கேட்டேன். மாறும் நிச்சயமாக. ஆனால் மாறினாலும் உன்னையே ஏற்றுக்கிடுவா, உன் பொண்டாட்டியை ஏற்க மாட்டாடா. புரியுதா? அதனால் பகை இல்லாமல் நீங்கள் ஒற்றுமையாக இருந்துக்கலாம். ஆனால் பாசத்தை நினச்சி அங்கே போய் அவங்க கூட இருக்க முடியாது. இதுதான் எதிர்காலம். ஆயுள் காலத்தை இப்படித்தான் நீங்கள் கழிக்க வேண்டும். ஆனால் உங்களுக்குன்னு உரிமை உள்ள சொத்து பத்திரங்களில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வஞ்சகம் இல்லாமல் நான் தெளிவு பண்ணி தந்துடுவேன். அதுக்கு நீ கொஞ்சம் நடிக்கணும்டா மகனே. கால் வந்துட்டு வா. என்ன செய்யணும்? நடிக்கணும்.
உண்மையை தானடா சொல்லணும். ஹலோ, என்ன வேலை பார்க்க? சரி, சந்தோஷமா இரு. இல்லையே, ஒருத்தன் ஃபோன் பண்ணி உன்னை கூப்பிட்டானே, அது யார்? உனக்கு அது பிடிக்கல. இன்னொரு 3 மாதம் மெட்ராஸில் ஓட்டுடா, புரியுதா? சித்திரை மாதத்துக்கு பிறகு சொந்த ஊருக்கு வா, 2 கார் எடுத்து தரேன், பக்கத்தில் வா. என் பேரை போட்டு ட்ராவல்ஸ் வச்சு நடத்துவேன், பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன். நல்லா இருக்கு. இந்தாடா, மகிழ்ச்சியாக இரு. அதில் இன்சியல் அமௌண்ட்டு உனக்கு கருப்புசாமி மூலமாக கிடைக்கும். ஆசத்திரும் வா கூட்ட. அப்படியா? ஏலே ஏலி கெட்டிக்கார பேல வாழங்க. உன் பேர் என்ன? தாத்தா பாரு. டோய் தாத்தா பாரு. உன் பேர் என்ன? சீமானா இருப்பான்டா. இந்தா நல்லா இருப்பான். போயிட்டு இயற்கை. என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு பிறகு குடும்பமே ஒற்றுமை குறைஞ்சிடுன்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். யாருப்பா அது? பேர் தானா? எந்த ஊர் உங்களுக்கு? கரிடேக்குறிச்சி. பொறுங்க பொறுங்க. நான் பிறகு அந்த வழியில் வருவேன் குதிரையில், அப்போ உங்களை கூப்பிடுறேன், நீங்கள் அங்கே போய் நின்றுக்காங்க. கர்பதாமிக்கு காங்கேயம் திருநவன் என்று சொன்னான். மனைவி தலைவன் தலைவி கணவன் மனைவியாக வந்தது யாரெல்லாம்? கால் வந்துட்டு வரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன்டா, உன் வீட்டுக்குள்ளே நான் தான் இருக்கேன். அதே மாதிரி ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இப்போ இவன் வேலையில் எந்த குழப்பமும் இல்லாமல் நல்ல முறை நடத்திருந்தா போதுமில்லா, வெற்றியாக்கி தரேன். வீட்டுக்குள்ளே என் தங்கை காளியம்மா வாரா, அவளை கொஞ்சம் கையெடுத்து கும்பிட்டுக்காங்க, என்னையும் பார்த்துக்கா. இப்போ உன்னுடைய தொழிலை இரட்டித்த முறையில் வருமானத்தை பெருக்கி செம்மையாக்கி தரேன். கடன்கள் வந்து நீக்கி உன்னை உயர்வாக வாழ வச்சு தரேன்ப்பா. வேறு என்ன வேணும்? இனி ஆரோக்கிய குறைவு ஏற்படாது, ட்ரீட்மெண்ட் வேண்டாம், சரியாயிருவீங்க. அடுத்த வாரம் தான் அதுக்கு உத்தரவு. இன்னும் 1 வாரம் எடுத்துக்கலாம், அதுக்கடுத்து ஒடிச்சு போட்டுருவோம். அதே காங்கேயம் பகுதி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. பிள்ளை யார் உனக்கு? உனக்கு பையனா? புரியல. உட்காருங்க. யார் இப்போ காலேஜ் போகிறது? யார்? பொம்பளை பிள்ளையா? கண்ணை முடிக்கா. பிள்ளைகளுடைய மனது இன்னும் பக்குவப்படலடா. இந்த படிப்பை முழுமையாக முடிக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான், புரியுதா? அதனால் கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பாரு, முடிச்சு தரேன், தைரியமாக இரு. அந்த வாயை அடக்கிறதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது, பொறுமையாக இருந்துக்கா, புண்ணியமடைவாய். அப்படியா? சிவன்மலை ஆமாம் இருக்குது, காங்கேயம் இருக்குது, எல்லாம் இது ஒரு ஏரியா தான். மாமியாளுக்கே ஒரு சேதி மதிச்சு நடந்த மறுவாதி. உன்னுடைய சொத்து சம்மந்தமான விஷயத்தை போய் நான் பார்த்தேன். பத்திரமெல்லாம் தனியாக போனதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் ரேட்லாம் எழுத ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ட்ராக்கெல்லாம் படித்து பார்த்தேன், குழப்பம் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் ஒரு முறை உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதை ஐப்பசி மாதத்துக்கு உட்பட பத்திரம் போட்டுடலான்னு பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே போடுறதுக்கு ஏற்பாடு நடக்கும். ஜெயிச்சு தரேன், நல்லா வெற்றி ஆகிடும். இந்தா மகளே, வெரி குட். கர்பதாமிக்கு கர்பதாமி எனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வையான்னு காங்கேயத்துலேருந்து ஒருத்தன் கேள்வி கேட்காம்பா. மனதில் ஒரு பூ பூத்தது,
காதலிக்கிறதுக்கு வயசு இருக்குல்ல, உனக்கு இருக்கிறே. கர்பசாமிக்கு வரலாம்ப்பா. இப்படி நீண்டு படுத்திருந்தா நீ எத்தனை பேருக்கு சொல்லணும்? அவ்வளோ பிடிவாதமாக பிடிக்கிய நீ என்னண்ணே? ஆமாம் ஆமாம், உண்மை. அதில் என்ன சந்தேகம் உனக்கு? கண்ண முடிக்கா பார்ப்போம். அப்படியா? சரி. இந்த சிவராத்திரிக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம் வருதுப்பா. அதில் உன் சகோதரியே ஒரு வழியை தேடி வச்சுருக்கா. சண்டைன்னு நினைக்காத, சற்று பொறுமையாயிரு, வெற்றியாக்கி தரேன். நடக்கும். அதை தீர்த்துரு வேணாம், தைரியமாக இருக்கலாம், வெற்றி உண்டு. கர்பசாமிக்கு அதே காங்கேயம் பகுதி பிள்ளையை பற்றி கேட்க வந்தது. தண்ணி அடிக்க மாட்டிய பையனா? என்ன பேர்? கால் ஒன்று வரலாம். மறைக்காதீங்க, சாப்பிட்டு போங்கப்பா, அறகுறையாக போயிடாதீங்க. கர்பசாமிக்கு யார் நீங்கள்? உட்காரலாம். பிள்ளைக்கு இன்னும் 1.25 ஆண்டுகள் அவகாசம் இருக்குது. அதுக்கு பிறகு நல்ல காரியங்களை பற்றி நம்ம பேசலாம். இப்போதைக்கு மனக்குழப்பம் எதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை. அந்த மனநிலைகளை நான் பக்குவம் பண்ணி தரேன். சரியா? ஆமாம். குழந்தை பாக்கியத்துக்கு கண்ண மூடு கேட்குறேன். ஐயா இந்தா, சிவராத்திரிக்கு பிறகு என்னை வந்து பார், குழந்தை பாக்கியம் தரேன். நல்லா. கர்பசாமிக்கு தாராபுரம் என்ன மகனை பற்றி கேட்கணுமா? கால் வந்துட்டு வா. கண்ணிலே நீரெதற்கு இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா நிகழ்ச்சியும் நீயே தான் நடத்திக்கணும். எல்லா பொறுப்பையும் நீ தான் பார்க்கணும். உனக்கு பக்கத்துணையாக நின்று பார்க்க யாரும் இல்லை. உண்மையா இல்லையா? அதனால் நான் கர்பசாமி மேலே பாரத்தை போட்டு உன் பிள்ளையுடைய மனதை அலப்பாய விடாமல் ஆக்கி வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும் குட்டி? தங்க நகைய பேரன்னு நான் கொண்டு வந்து சேர்க்கேன். தங்க நகை உன் வீட்டுக்குள்ளே தான் கிடக்கு, எடுத்துக்கா. உன் கண்ணுக்கு தெரிய வச்சிருந்தேன். என்ன இந்த அப்படி நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு அதே தாராபுரத்து எல்லை என் பிள்ளைக்கு தொழிலையும் அமைச்சு தரணும், எங்கள் உரிமையும் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. உன் பிள்ளைக்கு தொழில் அமையணுமா? கால் வந்துட்டு வரலாம். வா பக்கத்தில். இந்த பராசக்தி நல்லா இருக்கு, புண்ணியமாக இருமா. மாய வலைக்குள்ளே மாட்டி விட்டானடி மகனொருவன். என்ன இவதான் மருமகளா? இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். நல்ல பிள்ளைய தானே செலக்ட் பண்ணியிருக்கான், அப்புறம் என்ன? அன்பே அமுதே. இப்போ வேணுமா வேண்டாமா? ஒரே வேண்டாம். அப்போ போ, தூர வச்சுக்கா. உன் பிள்ளை உன்கிட்ட வந்துட்டான், ஓடு. முதல்ல பேய் வீட்டுக்கு கொண்டு போட்டு அடுத்த தொழிலை பற்றி பேசுவோம். சத்தமிடாமல் எல்லாம் வெற்றியாக நடக்கும். போய்ட்டு வா. அடுத்து கணவன், மனைவி, மாமியார். வானுமதியும் மாறாமல் இருந்தால் நானும் அவளும் நீங்காமல் இருப்போம்.
கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். யூடியூப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். புரியுதா? பையனுடைய தொழில் நல்ல ஓங்காரமாக ஓடக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. அவன் கொஞ்சம் நஷ்டப்பட்டுட்டோம்னு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கான். அதை சரியாக்கி தந்து அவனை உயர்த்தி தந்துடுறேன். உன்னை பெற்றோர்கள் நியாயத்தோடு நடக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் எல்லாமே தர்மமாக நடந்து அவரவர் உரிமைகள் நியாயமாக கிடச்சிரும். தைரியமாக இருங்க. களவு போன பொருளை ஆளை காட்டுதேன். பொருள் கிடைக்கிறது உங்கள் தைரியத்தில் தான் கிடைக்கும், இல்லைன்னா சண்டை தான் வரும். ஆளை காட்டியிருந்தேன். சரிண்ணா? காலில் வந்துட்டு வரலாம். கேஸ் போட வேண்டாம். நான் இருக்கும்போது நீ ஏன் கேஸ் போட போகிற? அவனை மடக்கி தந்துடுறேன். உனக்கு எதிர்ப்பு இல்லாமல் ஆக்கித்தாரேன். போதுமா? கேஸ் இந்தாம்மா. இப்போ என் கையில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன இருக்குது பார்த்தியா? தங்கியாச்சு. இந்தா நல்லா இருக்கு. இப்போதைக்கு வேண்டாப்பா. வீணாக மாட்டிட்டு முடிக்கக்கூடாது. தைரியமாக இருக்கணும். அவன் மனத்தில் வாயிலே வந்துடும் வார்த்தை. இந்தா களவாண்டவங்க வாயிலே பேசிடுவாங்க. இந்த அப்படி புண்ணியமாக மகளே, தைரியமாக. கர்மசாமிக்கு அதே தாராபுரத்து எல்லை வரலாம். யாரம்மா பார்க்க வந்திருக்க? கேட்க வந்திருக்க? இல்லை யாருக்கு கேட்க வந்திருக்க? காலம் இது யார் பையன்? அப்படியா? செடக்கார பேரா இருப்பான் இருக்கவன். அப்படியா நீ செடக்கார பேரா? கோர்ட்டுக்கு போயிருக்கா கேஸு? சொத்து விஷயமானது நிச்சயமாக போக போகுது, சந்தேகமே கிடையாது. ஆனால் உன் பக்கத்தில் ஜெயிச்சு தரேன். காலில் வந்துட்டு வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். வாங்க. இந்த சொத்துக்கு உரிமைப்பட்டவங்க 2 பங்குல இருக்கு. அதில் ஒரு பங்குதாரர் நடிப்புக்குரியவராக இருக்கிறார். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டா உங்களுக்கு இந்த கேஸே இல்லைன்னு போய் சரிசமமாக பங்கு வந்துடும். அந்த மனத்தை பக்குவப்படுத்திட்டோம்னா குழப்பம் தந்துடும்ல. காலில் வந்துட்டு வா. இந்தா 3 முறை என்னையை பார்க்கறதுக்கு வா. பேச்சுவார்த்தையை நடத்தி உங்களுக்கு சமமாக வாங்கி தந்துடுறேன். குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தரேன். நல்லா இருக்கும். வாடா. வேலை இருக்குது. பையன் ஒருத்தர்கிட்ட பாசத்தில் மாட்டிக்கிடக்கூடிய நிலைமை இருக்குது. பழக்கத்தை நிப்பாட்டு. வெற்றியாக்கி தரேன். என்ன? ஏப்ரல் மாதம் வேலை கிடச்சிரும். சந்தோஷமாக இருக்கு. வெற்றி அடைந்து வா. சேலம் பக்கம் தாரமங்கலம். அண்ணா நல்ல காலில் விடலை. உங்கள் மனசு அங்கே போகலை. சேலம் வாழப்பாடி எல்லை. வாழப்பாடி இல்லையா? வந்தாச்சாப்பா? எங்கே இருக்காங்க? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அங்கே தள்ளி இல்லையா? நீ இன்னொரு தூரம் காலம் வந்துட்டு வா. உன் உணர்வுகள் இங்கே தாக்குது. கொஞ்சம் அங்கே தள்ளிடு. ஒருத்தருக்கு குறுக்க வரக்கூடாதுல்ல. தப்பு இல்லையா? என்ன வரலாம்ப்பா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்துக்குள்ள சனி பகவானுடைய முடக்கம் கிடக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போதைக்கு அது மூலமாக லாபத்தை பெறக்கூடிய நேரத்துக்கு இன்னும் 18 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொழிலை ஓட்டித்தாரேன். உனக்கு ப்ராடக்ட் பண்ணதுக்குரிய ஆர்டர் கொடுக்கவனை உனக்கு சம்மதிக்க வச்சு வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, நீ வைத்திருக்க தறிப்பற்றைக்குள்ள இந்த 4 கனியும் 4 மூலையில் வச்சுக்கா. இந்த பணத்தை நீ வச்சுருக்க சாமி பக்கத்தில் வச்சு கும்பிடு. ஓகே, வந்துடும். வருமானம் வரும், செல்வம் பெருகும், தொழில் ஓடும். செம்மையாக இருந்தது. எழுதிக்க, கை விடுறா. கமுகந்தட்டு ப்ராடக்ட் யார் பண்ணுதா? பாலத்தட்டு.
யாரும்மா? சேலம் வாழப்பாடி எல்லை